நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சி அடையாத மனிதனே கிடையாது. ஒரு தடவை நம்ம வீழ்ந்து விட்டால் திருப்பியும் அதே மாதிரி உயரமான இடங்களில் செல்லும்போது நமக்கு அந்த பழைய நினைவுகள் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள், துன்பங்கள், எவ்வளவு சிக்கல்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த வீழ்ச்சியின் ஒரு அனுபவம் தான் என்னோடய வாழ்க்கையில். நான் வீழ்ந்த பிறகு உயரமான இடங்களில் ஏறும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நல்ல ஏணி இல்லாத காரணத்தால் தான் அன்று எனக்கு வீழ்ச்சி நேர்ந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நிற்கக்கூடியது ஒரு 18 அடி உயரம் வரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சில சந்தர்ப்பங்களில் மேலே ஏறாமல் அந்த வேலையை பார்க்காம இருக்க முடியாது. அப்படி உள்ள பட்சத்தில் மேலே ஏறி தான் ஆகணும், வேலை பார்த்து தான் ஆகணும். கடவுளுக்கு மேலே பாரத்தை போட்டு நம்ம மேலே ஏறி வேலை பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஏணி விஷயத்தில் எனக்கு வந்துட்டு நான் வீழ்ந்த இடத்துல அந்த ஏணி ஒரு 1/4 இன்ச்சு கனம் கூட கிடையாது, அவ்வளோ நைஸாக இருந்தது. அதனால தான் அந்த ஏணி வளைஞ்சு ஒடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஏணி வாடகைக்கு எடுத்த ஏணி. ஒரு நாள் 100 ரூபா தான் வாடகை. இருந்தாலும் நல்ல கனமான திக்கான பொருளாக இருக்குது. எவ்வளோ உயரத்தில் வேணாலும் ஏறி போய் நின்று தைரியமாக நின்று வேலை பார்க்கலாம். இந்த பொருள் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. பொருள் மட்டும் கிடையாது, நம்ம நிற்கிய இடத்துலையும் ரொம்ப கவனம் வேணும். நம்ம கவனத்தை சிதற விட்டால் இதே மாதிரி இடங்களில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. நமக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்ற முறையில் நம்ம மேலே நின்று வேலை பார்க்கணும். ஏன்னா அனுபவம் தானே பாடம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்தந்த அனுபவங்கள் வரும்போது தான் அந்த பாடம் கற்பான்னு சொன்ன மாதிரி எனக்கு இப்போது எந்த இடத்துல மேலே ஏறணும்னாலும் கொஞ்சம் பயம் மனசுக்குள்ளே இருக்கும். அந்த பயத்தை வருத்தினது இதுக்கு முன்னாடி என்னோடய வீழ்ச்சி தான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வீட்டுக்காரோட பொறுப்பும் மிக மிக அவசியம். இதே மாதிரி நல்ல தரமான பொருளை வாங்கி கொடுத்து வேலைக்காரங்களை வேலை செய்ய வச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னோடய கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.